திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரவா பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு, நெய் சூடானதும் நம்ம முந்திரி திராட்சை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி திராட்சை புஃப்னு வந்திருக்கணும். முந்திரி கோல்டன் ப்ரௌனில் நல்லா வணங்கியிருக்கணும். இப்போ நம்ம அதே கடாயில் நான் கொஞ்சமாக ரவை சேர்த்திக்கணும். நான் 50 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதை நெய்யில் நம்ம நல்லா இது பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது எதுக்காக வறுக்கிறோன்னா, நம்ம ஒரு ரவை கூட ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக நெய்யில் வறுத்துக்கிறோம். நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். அப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் நெய்யில் வறுத்தோன்னா. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா, நான் 50 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 200 ml பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நெய், சர்க்கரை, பால் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு மாதிரி வர மாதிரி இருக்கிறப்ப இது நல்லா பாலில் வேகிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த பாயாச கன்சிஸ்டன்சிக்கு வரும். சில பேர்த்துக்கு பால் கம்மியாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கடைசியில் நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரவை வேக வச்சு கடைசியில் கூட நீங்கள் ஆட் பண்ணி பால் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இப்போ நான் 1/2 லிட்டருக்கு பக்கத்தில் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆகும். ஸோ ஏன்னா பாலில் ரவை வேகிற அப்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ரவை இது பண்ணிவிட்டா அது ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி காட்ட ஆகிடும். சர்க்கரை நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அதுவும் இல்லைன்னா ரொம்ப நிறைய ஜாஸ்தியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கம்மியாக ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணாவே போதும். ரவை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை கடைசியாக ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கா. சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாலும் நெய் ஆட் பண்ணி இது பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி அவ்வளோதான். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.